வளமையும் வளர்ச்சியும் பெறப்போகும் மீனராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பயிற்சி 2025 நடக்க செய்வ அற்புதம் என்ன? இப்போ உங்களுக்கு 7.5 சனி இருக்குதா இல்லையா, ஜென்ம சனி இருக்குதா இல்லையா, உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்ததெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாற்றினா எப்படி இருக்கும்? அதாங்க அந்த பயிற்சி. இப்போ 138 நாள் உங்களை ஃப்ரீயாக விட்டு வேகமாக போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அந்த ஸ்டேஜை தான் இந்த சனி கொடுக்குது. ஏன்னா சனி வக்ரம் பெற்று தன் வீரியத்தை குறைக்கிறார். வேகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், முதல்ல ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. ஏன்னா வக்ரம் பெற்று 12ஆம் வீட்டை நோக்கி போகுது. 12ஆம் வீட்டு பிரச்சனை அது இருக்குது. அது என்ன அதுன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. மன நெருக்கடி குறையுதுங்க. மன அழுத்தம், மன நெருக்கடி, அந்த சொல்லணும்னா அவமானங்கள்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வெகுமானமாக மாறப்போகுது. அவமானம் ஒரு வெகுமதி, அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா பல கஷ்டங்கள் உங்களை பொருளாதார ரீதியாக பேசின பேச்சுக்கள் என்ன, நீங்கள் செய்த செயலுக்கு நீங்கள் பேக் ஃபயர் ஆனது என்ன, நல்லது பண்ணி கெட்டது பேர் வாங்கினது என்ன, அதெல்லாம் இந்த மீனராசி தான். எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேள்விக்கு பதில் இல்லை. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு அவமானத்திலிருந்து மீண்டு வரீங்க. ஃபஸ்ட்டு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக வருமானம் உண்டு. அதன் மூலம் வளர்ச்சிகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். உங்கள் குழந்தைகளால் சந்தோஷப்பட போகிறீங்க. உங்கள் குழந்தைகள், இந்த மீனராசிக்கு குழந்தைகள் வந்து அவங்க குழந்தைகள் வகையில் ஆதாயம், அவங்க வளர்ச்சியை கண்டு வெகுவாக ஏற்படுங்க. நிறைய பேர் குழந்தை இல்லை. இப்போ என்ன சார் பண்ணுறது? குழந்தை இல்லாத குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. அப்போ நிறைய பேருக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ குழந்தை பிறப்புக்கு சனி தாக்கம் விலகினால் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் மூலம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரைட், இப்போ மைண்டில் ஒன்று வந்துட்டுருக்கோம். இடம், வீடு, வண்டி, வாகனம், நம்மளும் 4 பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும். இந்த சொத்துக்காக தான் நான் பேசிட்டாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லி தானே பேசிட்டாங்க, பணத்துக்காக தான் இவ்வளோ தோணிகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ், மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் வாழ வேண்டாம். கையிருப்பு பணத்தை ஃபஸ்ட்டு கடன் அடைச்சி வெளியே வர பாருங்கள். கடன் கட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இடம், வீடு, சொத்தை பார்க்கலாம். இப்போ மைண்டில் ப்ராப்பர்ட்டி தான் வரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 4ஆம் அதிபதி அங்கே இருக்கார். 12ஆம் சனி வந்து ஏதோ ஒன்று செலவு பண்ணு, விரயம் பண்ணு, வாங்குன்னு தோண்டிகிட்டு இருக்கார். அப்போ இது சுப செலவாக மாற்றிக்கணும். அவசர முடிவாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கடன் அடைச்சி வரதே பெரிய விஷயம். கடன் பெற்றால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் அடைக்க சரியான காலகட்டம். ரைட், இந்த ப்ராப்பர்ட்டியில் அதுக்கு முன்னாடி வேலையை சொல்லிவிட்டு நான் வரேன். ஏன்னா இங்கே கடன் வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு புரியணும் இல்லையா? முதல்ல வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. இந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சம்பளம் உயர்வு உண்டு. அடுத்த படிநிலைக்கு போக வாய்ப்பு உண்டு. உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் கொண்டு வர போகிறாங்க. ப்ரொமோஷன் கம் இன்னொருத்தர். அந்த நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு விருத்தி பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் மறைமுக காம்படிஷன் வருதுங்க. உங்களை கண்காணிக்க போகிறாங்க வேலை செய்கிற இடத்துல. அப்போ நீங்கள் செய்யும் செயலில் அக்கௌண்ட்ஸு, டாக்குமெண்டேஷன், ப்ரூஃப்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்கில்லை வளர்த்துக்கணும். உங்களோட சோர்ஸஸ் தூக்கி மற்றவங்க அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மேலே வளர்ந்து உங்களை டாமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா திருப்பி 132 நாள் கழித்து வரும். அப்போ கூட வருகிற ஒரு ஆள் சரியான ஆளாக, பண விஷயத்தில் கரெக்டாக இருக்குமா, சீக்கிரட்டை சொல்லலாமா அப்படின்னு கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் தான் எதிரிகள், தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து செயல்பட வேண்டிய நேரம். என்ன சார் மற்றதெல்லாம் நல்லது சொன்னீங்க, மற்றது நல்லது தான், இந்த நேரத்தில் அது கவனிக்கணும் இல்லையா? ரைட், கடன் பொதுவாக பண வருவாய் அதிகரிக்கும். கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் வீடு, இடம் ஒன்று வாங்க தோண்டிகிட்டே இருக்கும். இதுக்கு கடன் ட்ரை பண்ண தோணும். பொதுவாக ப்ராப்பர்ட்டி ரீதியாக வண்டி, வாகனம் அது மட்டும் முயற்சி பண்ணிக்கங்க. பெரிய முதலீடுகள் பெரிய சம்மந்தப்பட்ட வேணால். குழந்தைகள் அவங்களால பெருமைப்படுறதுக்கு, அவங்களுக்கு கல்விக்காக செலவு பண்ணுறது, அவங்க குழந்தைகளின் திருமணத்துக்கு, குழந்தைகளுக்காக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்போ பணத்தை சுப விரயங்களாக பண்ணிக்கங்க. தேவையற்ற வேண்டாம். ஒரு அசட்டு வாங்கி போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா பாருங்கள். ஒரு திருமண காலகட்ட வயது இருந்தால் மட்டும் சொத்து வகம் வாங்க. தேவையற்ற சொத்து சுகங்கள் இப்போது கொஞ்சம் பொறுமை காக்கலாம். ரைட், இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் ரீதியாக சூப்பர். குரு முழு சுபராக இருக்குது. அங்கே சனியோட தாக்கம் குறைகிறது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ தான் பிஸ்னஸில் வருகின்ற லாபத்தை இன்வெஸ்ட் பண்ணி அடுத்து டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிஸ்னஸில் புது புது ஐடியாஸ் இதாக இருக்குது. இப்போ தான் நல்ல ரூட்டு கிடச்சிரும். அரசு வகையில் உதவி கிடைக்கும்.
சொந்த உறவு வகையில் ஒரு உதவி கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் இருப்பாங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் இல்லைனா கூட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற அளவுக்கு ஆள் கிடச்சாச்சு. அப்போ பிஸ்னஸில் ஒரு பிராண்டிங் பண்ண சரியான காலகட்டம். பிஸ்னஸில் நிறைய பேருக்கு நான் சொன்னேன். ஒருத்தருக்கு சொன்னால் மாவு பாக்கெட் போடுறதான் ஒருத்தர் அவர் ஒரு பிராண்டிங்காக அந்த IFSI கோடு வாங்கிட்டார். கடையாக போடுறது. இப்போ அவர் அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா 13 ஆள் 14 ஆளை வச்சு பார்க்குறாரு. மிஷினரிஸ் போட்டு 13-14 ஆளுக்கு வேலை கொடுக்குறாரு. அந்த குறிப்பிட்ட ஒரு வட்டாரம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கொடுக்குறாரு, ஒரு சிட்டியில் மட்டும் தான் கொடுக்குறாரு. எல்லா கடையிலும் இவர் மாவு பாக்கெட் தான். பார்க்க சின்ன தொழிலாக தெரியுங்க. இது மாதிரி பெரும் தொழிலில் இருக்கிறவங்க பிராண்டிங் பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு என்ன உங்கள் ராசிக்கு உங்கள் 10ஆம் வீட்டுக்கு என்ன சாதகம், என்ன கடவுள் வழிபாடு, அதை கரெக்டாக பிடிச்சி கொடுத்தோம் ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து டெவலப் ஆகணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நேரம் ஒரு தொழில் ரீதியாக வளர்ச்சி, அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய காலகட்டம், கடனை அடைத்து வெளிவர காலகட்டம், கௌரவம். இந்த நேரத்தில் உங்கள் சங்கத்தில் ஒரு பதவி, சமூகத்தில் ஒரு பதவி கொடுப்பாங்க. பட் இந்த நேரத்தில் வயசையும் பதவியும் பார்த்துக்கணும். உழைக்கிற நேரத்தில் பதவி வாங்கிட்டு பார்க்குறதா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக எடுத்துக்கலாம். ஒரு 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்க பதவியை பார்த்துட்டு அது கிடைக்கலாம். இதே ஒரு 45 வயசில் இருக்கிறவங்க பதவி எடுத்து என்ன பண்ணுறது, வேகமாக ஓட வேண்டிய காலகட்டம், பதவி பின்னாடி வரும், வேறு பயிற்சியோ வரும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. உடன் பிறந்தவர்களால் ரொம்ப சொந்த பந்தம், உடன் பிறந்தவங்களால் ஆதாயம் இருக்கும். இந்த நேரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி, ராகு, கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட, இப்போ தான் தெரிஞ்சோ தெரியாமல் இப்போ பள்ளத்தில் கால் வச்சு கால் இடறது, சைலன்ஸில் சுட்டுக்கிறது, அதாவதுங்க மற்ற தான் 12ஆம் இடத்துல இது கொண்டு சின்ன ஒரு மருத்துவ செலவு இருக்குது. பாதம் கால் சம்மந்தப்பட்டது கவனம். அது இந்த நேரத்தில் பொதுவாக மலை பிரதேசங்கள் நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல. மலை பிரதேசத்துக்கு போக வேணுமா, இந்த ராசிக்கு பொதுவாகவே மலை பிரதேசத்தில் போனால் கால் அடிப்படும். மலை பிரதேசங்கள், கோயில் கும்பாபிஷேகம் அப்போ இதெல்லாம் இந்த ராசியோட தன்மை. அது ஒருத்தர் ஆற்றுல குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபால்ஸில் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கால் இடுக்கு போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னார். அதுவும் ஹில் ஸ்டேஷன் தானே. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள். குலதெய்வம் கோயில்கள் அனுகிரகம் உண்டு, அதன் மூலம் ஆதாயம் இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்கள் சீர்திருத்தமாக அஜீரணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இருக்குது. சித்தா ஆயுர்வேத பகுதிகள் உண்டு. ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு மாற வேண்டிய காலகட்டங்கள். இந்த நேரத்தில் மூட்டு கால் சம்மந்தப்பட்டது இருந்தால் அந்த வைத்தியம் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள், அதை மட்டும் கவனம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. சின்ன சின்ன வம்பு வழக்குகள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிற காலகட்டம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா 3-8 பொதுவாகவே இந்த செக் லீஃப், ஜாமீன் கையெழுத்து இதில் போட்டு மாட்டினவங்களுக்கு இப்போ தான் காம்ப்ரமைஸ் ஆக காலகட்டம் வருது. சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வெளியே வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ தான் ஃபோன் சம்மந்தப்பட்டதை மாற்றிட்டேன், இல்லை ஃபோன் உடஞ்சது, இது மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. அதுக்கு ஒரு விரைவு செலவாக வந்துட போகுது. ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் வாங்குகிறோம் அப்படிங்கிற நிலைமையில வந்து நிற்கும். ஃபோன் இருக்குது, ஏன் வாங்குறேன்னு தெரிலங்கிற மாதிரி. சரி பண்ண பிறகு அந்த ஃபோன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த காலகட்டம் பாருங்கள். இப்போ 9ஆம் இடத்தில் எந்த பார்வையும் இல்லை. இப்போ 9ஆம் இடங்கிறது தந்தையை குறிக்கும், ஆசிரியரை குறிக்கும். அப்போ உங்கள் ஆசிரியர், தந்தை, குலதெய்வம், அதோட அனுகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் புரியாத புதிராக இருக்கும். சனி இந்த வக்ரம் பெறுவதற்குள்ள பொதுவாக செவ்வாய் கோயில்கள், செவ்வாயோட முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள், பகவதி அம்மன் கோயில்கள்லாம் ஒரு டைம் போயிட்டு வாங்க. தடைப்பட்ட விஷயங்கள் வேகப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு மிக்சடு பலனாக இருக்கும். ஆக மொத்தம் மைனஸிலிருந்து 50% பாசிட்டிவாக மாறி இருக்கீங்க. இது முத்தான வாய்ப்பு, வேகப்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.